அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ஹிந்து பேப்பர்ல முக்கியமான விஷயங்கள பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இந்தியா ஜாயின்ஸ் யுஎஸ் லெட் டெக் அலையன்ஸ் டு பில்ட் ரெசிலியன்ட் சப்ளை செயின்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அமெரிக்கா வந்து பாக்ஸ் சிலிக்கா அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்ப போன டிசம்பர்ல உருவாக்கியிருப்பாங்க. ஓகேவா? பாக்ஸ் சிலிக்கா. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த செமிகண்டக்டர் ரிலேட்டடான சப்ளை செயின ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்காக இத கொண்டு வந்திருப்பாங்க. ஒய் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செமிகண்டக்டர்ஸ் எல்லாமே அதிகமா எங்கிருந்து வருது மேனுஃபேக்சர் ஆயி, எங்கிருந்து அதிகமா எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னா சைனா. சைனாலருந்து தான் அதிகமா வருது. அப்ப சைனீஸ் நெனச்சாங்க அப்டின்னா, மத்த கண்ட்ரீஸ வந்து செமிகண்டக்டர் டெக்னாலஜி இல்லாம ஸ்டார்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒரு தடையை ஏற்படுத்த முடியும். ஒரு டிமாண்ட கிரியேட் பண்ணி ஹை பிரைஸஸ்க்கு அவங்கனால விக்க முடியும். ஓகேவா? அப்ப ஆல்டர்னேட்டான அந்த செமிகண்டக்டர் சப்ளை செயின வந்து நம்ம உருவாக்கணும். அத வந்து அந்த ஒரு சப்ளை செயின ஸ்ட்ராங்காவும் வச்சுக்கணும். ரெசிலியன்ட்டாவும் வச்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் அமெரிக்கா தலைமையில என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னா, பாக்ஸ் சிலிக்கா அப்டின்னு சொல்லி ஒரு அமைப்ப உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இந்த அமைப்புல வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா, பிரிட்டன், UAE, சிங்கப்பூர் இந்த மாரி முக்கியமான நாடுகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, உறுப்பினர்களா இருக்காங்க. ஸோ இந்தியா ஜாயின் பண்ணுவாங்களா, மாட்டாங்களா அப்டின்னு சொல்லி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வந்து இருந்துச்சு. ஸோ நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலா இந்தியா இந்த பாக்ஸ் சிலிக்கா அப்டிங்கிற இந்த இனிஷியேட்டிவ்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, மினரல் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப் அப்டின்னு சொல்லி அமெரிக்கா தலைமையில 2022ல ஒரு இதே மாரி இந்த மினரல்ஸோட சப்ளை செயின என்ஷூர் பண்றதுக்கான ஒரு அமைப்பு உருவாக்கியிருப்பாங்க அமெரிக்கா. அதுல இந்தியா ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாரி அமெரிக்கா தலைமையில உருவாக்கப்பட்ட கிட்டத்தட்ட சிமிலரான ஆர்கனைசேஷன் தான் இந்த பாக்ஸ் சிலிக்கா அப்படிங்கிறதும். அதுலயும் இப்ப இந்தியா இணைஞ்சிருக்காங்க. சரியா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஏஐ, செமிகண்டக்டர்ஸ் அண்ட் தென் ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தோட சப்ளை செயின என்ஷூர் பண்றதுக்காக இந்த ஒரு அமைப்ப அமெரிக்கா உருவாக்கியிருக்காங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சங்கல்ப் ஸ்கீமோட இம்ப்ளிமெண்டேஷன பத்தி பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல ஒரு சில கிரிட்டிசிசம்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஓகேவா? ஸோ பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி எப்பயுமே பார்த்தீங்கன்னா, போஸ்ட் மார்டம் எக்ஸாமினேஷன் தான் பண்ணுவாங்க. ஓகேவா? அதாவது போஸ்ட் மார்டம் எக்ஸாமினேஷன் அப்படின்னா, இப்போ ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டத்துக்கான செலவுக்கான நிதிய பட்ஜெட்ல ஒதுக்கிருவாங்க. அந்த திட்டத்துக்கான செலவுகள் அந்த அந்த இது பண்ணிருவாங்க. செலவுகளும் பண்ணிருவாங்க. அந்த செலவுகள் கரெக்ட்டா பண்ணியிருக்காங்களா? அப்படிங்கிறத அந்த காசு செலவு பண்ணதுக்கு அப்புறமா எடுத்து செக் பண்றது தான் பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி. அதுதான் போஸ்ட் மார்டம் எக்ஸாமினேஷன். ஓகேவா? நான் செலவு பண்ணிருவேன். நான் கரெக்ட்டா தான் செலவு பண்ணியிருக்கேனாங்கிறத பார்க்கிறது பிஏசி. ஓகேவா? ஸோ அந்த மாரி சங்கல்ப் ஸ்கீம் எடுத்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க. நம்ம ஆளுங்க மாட்டிக்கிட்டாங்க. ஓகேவா? என்ன ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சங்கல்ப் ஸ்கீம் ஜனவரி 19, 2018ல கொண்டு வந்திருப்பாங்க. இனிஷியலா பார்த்தீங்கன்னா, 2023 வரைக்கும் இந்த ஸ்கீம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஒரு 5 இயர்ஸ்க்கு. அதுக்கப்புறமா 2024 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் பேங்க் அசஸ் பண்ண ஒரு ஸ்கீம். வேர்ல்ட் பேங்க்கும் இதுல ஃபண்டிங் குடுப்பாங்க. சரியா? சங்கல்ப் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்கில் அக்விசிஷன் அண்ட் நாலேட்ஜ் அவேர்னஸ் ஃபார் லைவ்லிஹுட் ப்ரமோஷன் அப்படிங்கிறது தான் சங்கல்போட ஃபுல் ஃபார்ம். சரியா? ஸ்கில் அக்விசிஷன் அண்ட் நாலேட்ஜ் அவேர்னஸ் ஃபார் லைவ்லிஹுட் ப்ரமோஷன் அப்படின்னு சொல்றாங்க. சங்கல்ப் அப்படிங்கிற ஸ்கீம் எதுக்காக அப்படின்னா ஸ்கில் டெவலப்மெண்ட்காக. இல்ல முக்கியமா வல்னரபிள் பீப்புள், விமன் இவங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட்ட அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. சரியா? ஸோ இந்த சங்கல்ப் ஸ்கீம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் பேங்கோட சப்போர்ட் பண்ணி பண்றாங்க. 2018ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட்காக இருக்கக்கூடிய ஸ்கீம். என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபண்ட் யுட்டிலைசேஷன் அப்படிங்கிறது சரிவர இல்ல. சரியா? இப்ப எக்ஸாம்பிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் பேங்க் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 1600 crore கிட்ட குடுத்திருந்தாலுமே, அதுல மினிஸ்ட்ரி எவ்வளவு தான் யுட்டிலைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, 850 crore தான் யுட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. அரவுண்ட் 800 crores யுட்டிலைஸ் பண்ணாமயே விட்டுட்டாங்க. ஸோ அதுதான் இந்த ஸ்கீமோட ஒரு முக்கியமான இதா இருக்கு. ஓகேவா? அதாவது ஸ்லோ இம்ப்ளிமெண்டேஷனா இருக்கு. ரொம்ப லாக்லஷர் இம்ப்ளிமெண்டேஷனா இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஃபண்ட் யுட்டிலைசேஷன பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? ஸோ நமக்கு அவ்வளவு தூரம் போக வேணாம். அது கான்டெக்ஸ்ட். ஆனா நமக்கு தேவையானது பேக்கிரவுண்ட் தான். ஸோ ஜான்வரி 19, 2018 அப்படிங்கிற கன்டென்ட். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அந்த ஃபுல் ஃபார்ம் ஸ்கில் அக்விசிஷன் அண்ட் நாலேட்ஜ் அவேர்னஸ் ஃபார் லைவ்லிஹுட் அண்ட் ப்ரமோஷன் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா ஸ்கில் டெவலப்மெண்ட்காக இருக்கக்கூடிய ஸ்கீம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? ஸோ இன்னைக்கு முக்கியமான செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி.